ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் பூரி சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டான கேப்சிகம் ஆனியன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கூடவே ஒரு பெரிய சைஸ் கேப்சிகம் இது ரெண்டையுமே இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி தனித்தனியாக உதுத்து எடுத்து வச்சுருக்கேன். கேப்சிகமையும் அதே மாதிரி சைஸ்லேயே கட் பண்ணிவிட்டு இது ரெண்டையுமே எண்ணெயில் சேர்த்துடலாம். இப்போது இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு கேப்சிகம் வெங்காயம் இது ரெண்டுமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த எண்ணெய் எல்லாமே அப்படியே இருக்கட்டும். இந்த கேப்சிகம் ஆனியனை மட்டும் வடித்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது தனியாக இருக்கட்டும். இப்போ இந்த பேன்லேயே 1 டீஸ்பூன் அளவு மட்டும் ஆயில் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1 ஸ்டார் பூ, கொஞ்சமாக கல்பாசி, 2 பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பும் சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் இதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இது கூட சேர்க்குறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவை ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கடலை மாவை நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்படி நம்ம சேர்க்கும் போது இந்த கிரேவி கொஞ்சம் திக்காகவும் கிடைக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வறுத்துட்டு சேர்க்குறதுனால கடலை மாவோட பச்சை வாசம் எதுவுமே இருக்காது. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது கலருக்காக தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் ஒரு 2 கப் அளவு தண்ணியை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த பாருங்கள், கிரேவியோட திக்னஸ் பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் சரியாக இருக்கும். இப்போது நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க கேப்சிகம் வெங்காயம் இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சு இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுக்கலாம். இப்படி நம்ம பண்ணும்போது அந்த கேப்சிகம் ஆனியனோட ஃப்ளேவர் அந்த கிரேவியில் இறங்கி சூப்பராக இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு சூப்பராக கிரேவி திக்காகி சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போது இந்த டைமில் கொஞ்சமாக பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி இலைகள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான கேப்சிகம் ஆனியன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி பூரி கூடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.